ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். லிவிங் சோபர் ஃபவுண்டேஷன் குடி மற்றும் போதை மறுவாழ்வு மைய இயக்குனர் பேசுகிறேன். குடியேற்ற ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை வாழ மக்களுக்கு உபயோகமுள்ள ஒரு மறுவாழ்வு மீட்பு மையத்தை கடந்த 15 வருடமாக தொடர்ந்து நல்முறையில் நடத்தி கொண்டிருக்கிறேன். இளைஞர்களும் மற்றும் போதைக்கு அடிமையானவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு நல்வாழ்வு அளித்து இந்த 13-14 வருட காலமாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். மதுவுக்கு நிறைய இளைஞர்கள் அடிமையாகி அதை தாண்டி இப்பொழுது போதை பொருட்கள், கஞ்சா, ஊசி, மாத்திரை போன்ற மிகவும் ஆபத்தான விளைவிக்கக்கூடிய போதைப் பொருட்கள் அடிமையாகி தன்னுடைய சுய வாழ்க்கையை இழந்து மிதமாக பயன்படுத்தி கடைசியில் ஒரு போதைக்கு அடிமையாக சூழ்நிலையாக அவர்கள் வாழ்க்கை தரத்தை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. இதனால் என்னவென்றால் சமுதாய சீரழிவு மட்டுமல்லாது சமூக சீரழிவும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சமூகத்தில் அவர்கள் சில தவறான சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயல்கள் செய்யக்கூடிய மதுவுக்கும் போதைக்கும் அடிமையானவர்கள் ஒரு கால சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஸோ அதனால் அவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்ல முறையில் மீட்டெடுத்து அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நல்ல சிகிச்சை அளித்து ஒரு நல்ல முறையில் அவர்களுக்கு சமுதாயத்துக்கு நல்ல பயனுள்ள ஒரு இளைஞராகவும் பயனுள்ள குடும்பத்துக்கு உபயோகமுள்ள குடும்ப தலைவராகவும் ஒரு நல்ல சமுதாயத்துக்கு ஒரு அங்கீகாரமான மனிதராகவும் வாழ வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான வேலையிலே இந்த ஒரு மீட்பு மையத்தை நடத்தி கொண்டிருப்பதற்கு கடவுளுக்கும் பொது வாழ்க்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னிடமிருந்து பல பேர் நல்ல முறையில் சிகிச்சை எடுத்து நல்வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சமுதாயத்தில். ஸோ தொடர்ந்து பயணிக்க கடவுளுக்கு நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். இந்த அருமையான மாலை வேளையில் இந்த தமிழன் சேனலுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை அறிமுகப்படுத்தி ஒரு சமூக சூழலிலிருந்து தற்காப்பு கொள்வதற்காக மீட்பு பணிக்காக இவர்கள் என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆயுத பூஜை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்களை வியக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழன் தொலைக்காட்சியின் கோடிக்கணக்கான ரசிக பெருமக்களுக்கு ஆயுத பூஜை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சமீபத்தில் நம்ம நடிகர் மாதவன் நடித்து இயக்கி தயாரித்த ஒரு படம் வெளியில் வந்தது, தெரியுமா? யார் சொல்வீங்களோ அவங்களுக்கு 1 பவுன் தங்க காசு. ராக்கெட்ரி இல்லையா? அதாவது நம்பி நாராயணன் ஒரு சயின்டிஸ்ட்டை வச்சு வந்த படம் அது. அவர் யார் தெரியுமா? இன்னைக்கு வானத்தில் சேட்டலைட் லான்ச் பண்ணிட்டு இருக்கோமே, திரவ எரிபொருளை பயன்படுத்தி ராக்கெட்டை ஏவலாம் அப்படின்னு விண்வெளி துறைக்கே முதல் கண்டுபிடிப்பை தந்தவர் யார் என்றால் மிகச்சிறந்த ஒரு முதியவர் என்று இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்பி நாராயணன் என்று சொன்னால் அந்த முதியவர்களுடைய ஆற்றல் எப்பேற்பட்ட ஒரு ஆற்றல்! இளைஞர்களால் முடியுமா? இன்னைக்கு பயலோலாம் புள்ளிங்களாவா இருக்கான், எல்லாம் புளிங்கோவா இருக்கான். தலையை வெட்டுனா, தலைமுடியை வெட்டுனா தலையை கட் பண்ணிட்டு வரான், தீய வைக்கான் தலையில். கேட்டால் ஃபயர் கட். அதில் 1008 கலரை அடிச்சுக்கிட்டு எப்படி பைத்தியமாக இருக்கா ஒவ்வொரு பயலும். பார்க்கவே நமக்கு பரிதாபமாக இருக்குது இளைஞர்களை பார்க்கும்போது. பட்டிமன்ற மரபுப்படி தலைப்புக்குள்ளே நான் ரொம்ப ஆழமாக போகக்கூடாது. அதனால் உங்களது கைத்தட்டலுக்கிடையே முதல் பேச்சாளராக அழைக்கிறேன். நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் ஆற்றல் மிகு இளைஞர் தான் அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு இளமை துடிப்போட உடைய திருமதி கீர்த்தனா மணிகண்டன் அவர்களை உங்களது கைத்தட்டல்களை அழைக்கிறேன். வாங்க. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்திடையில் வைத்தேன், அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்திடையில் வைத்தேன். வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சொன்று மூப்பொன்று உண்டோ. முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கிட்ட ஒரு நிருபர் கேள்வி கேட்டாராம். என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய நிலையான சொத்து அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க ஐயா அப்படின்ட்டு. பொன்னோ பொருளோ அல்ல, ஆற்றலின் வித்து, அறிவுகளின் பிறப்பிடம், இன்றைய நாட்டினுடைய நிலையான சொத்து இளைஞர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு பெருமைப்படக்கூடிய விஷயம் நடுவர் அவர்களே. சபாஷ் சபாஷ். பட்டாசுனா வெடிக்கும், இளைஞர்கள்னா எல்லாருக்கும் பிடிக்கும் நடுவர் அவர்களே.
இப்போ இருக்கிற இளைஞர்களாம் மோசம் அப்படின்னு சொல்றதுக்காக அங்கே பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க எதிரணியிலிருந்து. ஔவையாருடைய கருத்துப்படி குன்றெனில் ஏறுபோல் நட, எப்படி குன்றெனில் ஏறுபோல் நட அப்படின்னு சொல்ற மாதிரி ஆற்றலிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினால் முதியவராறு இளையவராது யாராக இருந்தாலும் வெற்றி பெறலாம். இன்றைக்கு இங்கே நீங்கள் உட்கார்ந்துருக்கிறவங்க ஒரு நாள் நீங்கள் நாசாவுக்கே போகலாம். அது உங்களுடைய திறமையை பொறுத்து தான். நீங்கள் ஆற்றல் மிகுந்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் முன்னேறி நாட்டினுடைய எந்த ஒரு எல்லைக்கும் செல்லலாம். இவங்க என்ன சொல்லுதாங்க, இவன் நாசாவுக்கு போக வேண்டாம், நாசமாக போகாமல் இருந்தால் சரிங்க. இவங்க அதற்குத்தான் நடுவர்களே நாங்கள் வந்திருக்கோம் பேசுறதுக்கு. இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் 27 வயசானாலும் கல்யாணம் பண்ணிக்காம ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்காங்க நடுவர் அவர்களே. மொரட்டு சிங்கிள். மொரட்டு சிங்கிள். எப்படின்னா அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வருஷம் கூட வேண்டாம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 21 வயசு அப்படிங்கும்போது கல்யாணம் பண்ணி புள்ளக்குட்டியோட செட்டில் ஆகிருப்பாங்க. இப்போ இருக்கிற முதியவர்கள்னு சொல்கிற நம்ம எதிரணியில் இருக்கிற டீம்மேட்ஸ் இல்லை, அங்கே தலைப்பில் இருக்கிறவங்க, ஓகேவா, அந்த முதுமை அப்படிங்கிறவங்க. யாரும் கல்யாணம் ஆன மாதிரியே தெரியலையம்மா. அது என்னமோ கரெக்டாக தாங்க சார், கரெக்டாக வந்து உட்கார வைக்கலன்னு நினைக்கிறேன். முதியவர் ஒருத்தர் கூட இல்லை. ஆமாம். ஸோ அந்த முதியவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் 21 வயசுலேயே கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் 27 வயசானாலும் சொந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் ஒரு பிள்ளை கழுத்தில் தாலியை கட்டுவேன்னு சொல்லி தோல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கிறார் நடுவர் அவர்களே. அவன் ஒரு கிரஸை வச்சுக்கிட்டு அவன் படுற பாடு இருக்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஆற்றல் மிகு இளைஞர்களாக செயல்பட்டால்தான் அனுபவம் கிடைக்கும், மிக சிறந்த முதியவர்களாக விளங்க முடியும் என்று எதிரணிக்கு கூறிவிட்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்த என் உடன்பிறவாத 2 சகோதரர்கள் திரு நவீன் மற்றும் அருண் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல கைத்தட்டலை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பாரதியார் இறந்திருக்கலாம், பாரதியார் கவிதைகள் வாழுகிறது. திருவள்ளுவர் இறந்திருக்கலாம், திருக்குறள் வாழுகிறது இல்லையா? காலத்துக்கு நாம் மதிப்பு கொடுத்தா காலமும் நமக்குன்னு ஒரு காலத்தை ஒதுக்கும் என்பதற்கு கலைமகள் ஒரு மிகப்பெரிய சாட்சி என்று அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இதெல்லாம் மறுத்து பேசணும். உங்கள் கல்லூரி மாணவி BA தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடிய தருணிகா, உங்களது கைத்தட்டல்களை அடைக்கிறேன். வாங்கம்மா. அவங்கள பார்க்க காரைக்கால் அம்மையார் மாதிரியே இருக்கு எனக்கு. நடுவர் அவர்களே, உங்களுக்கு பாடம் யாரு சொல்லி கொடுத்தா பள்ளிக்கூடத்துல? பாடமா எனக்கு டீச்சர் தான்மா எடுத்தாங்க. அவர் இளைஞரா முதியோராங்க ஐயா? அவங்க முதியோருமா. அப்ப நீங்க இங்க வளர்ந்து நிக்கிறீங்கன்னா காரணம் யாருங்க ஐயா? முதியோர் தான்மா. எதிரணியில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் பாடம் எடுத்தது ஒரு முதியோர் தான். முதியோர்கள் வழிகாட்டுவதால் தான் அவர்கள் ஆற்றல் மிகு இளைஞர்களாக இருக்கிறார்கள். அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்கள் வயசில் இருக்கிற எல்லாரும் பாருங்களேன், பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நம்மளாம் அழுதுட்டு தானே போனோம், உண்டா இல்லையா? ஏன் கிளவிங்களாம் கொண்டு டீச்சராக போட்டிருந்தாங்கம்மா. இப்போல்லாம் அப்படியா? எல்லாம் அழகழகான டீச்சர்ஸ். என் 2 பசங்களையும் நானே டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு கூப்பிட்டு வரேன்னா பார்த்துக்கோங்களேன். சரிங்களா? பேரண்ட்ஸே காலையில் சீக்கிரம் எழுந்துச்சி மோட்டிவேட் ஆகி பசங்களையும் கிளப்பி கூப்பிட்டு போகிறாங்க இன்றைக்கி. ஐயா, இந்த காணொலியை அம்மாவும் பார்ப்பாங்க வீட்டில். ஆமாம். இன்றைய இளைஞர்கள் இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே, யாரையும் எவரையும் குறிப்பிடுவன அல்ல. இது கீழே சப்டைட்டில் நாங்கள் போட்டுருவோம்ல. சரிங்கய்யா. இன்றைய இளைஞர்கள் ராக்கெட்டை விட வேகமானவர்கள் தான் ஒப்புக்கொள்கின்றோம். ஆனால் அந்த ராக்கெட்டை இயக்கும் லான்ச் பட்டன் யாரிடம் உள்ளது என்று கேட்டால் முதியோர்களிடம் தான் உள்ளது. பட்டம் எல்லாரும் விடுவோம், பட்டம் அருமையாக பறக்கும். ஆனால் அந்த நூல் கீழே இருக்க யார் கையோடு, நம்ம கையில் நூல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த பட்டம் இன்னும் மேலே உயர்ந்து பறக்கும். பட்டம் இளைஞர்கள் மாதிரி, முதியோர்கள் அந்த நூல் மாதிரி. பட்டத்தை அடக்கி வச்சு பறக்க வைக்க தான் பட்டம் இன்னும் மேலே சென்று பறக்கும். நடுவர் அவர்களே, நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுவது முதியோர்கள் தான். இப்போது நம்ம ஒரு பாதையில் முன்னாடி போகிறோம் அப்படின்னா அந்த பாதையில் அங்கே குடி இருக்குது, அங்கே மேடு இருக்குது, அங்கே முள் இருக்குது, அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அந்த பாதையில் முன்னாடி யாராவது போயிருந்துருக்கணும். அப்படி நம்ம வாழ்க்கை பாதையில் முன்னாடி சென்றவர்கள் யாருன்னா நம்முடைய முதியவர்கள் தானே. முதியவர்களை கேட்டு தானே இளைஞர்கள் இது என்னென்னு எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் ஒரு அப்பா ஜாதகப்படி தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ட்டு 4ஆம் வீட்டில் குரு இருக்கான், 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கான். அந்த பிள்ளை சொல்லிச்சு, என் மனசு பிடிச்சவன் ஏற்ற வீட்டில் இருக்கான். நீ இப்படியே பார்த்துட்டு வயசாகி போயிடும் எனக்கு.
அச்சாணி இல்லாத தேர் எப்படி ஒரு சான் அளவு கூட நவராதோ, ஒரு சான் அளவுனா நம்மளோட இந்த கைவிரல் தான் ஒரு சான் அளவு. அச்சாணி இல்லாத தேர் ஒரு சான் கூட நவராது. அதுபோல முதியோர்கள் வழிகாட்டல் இல்லாத எந்த ஒரு நாடும் கண்டிப்பாக வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. அனுபவம் வாய்ந்த முதியோர்களோட அட்வைஸ் எப்படி தெரியுமா நடுவர் அவர்களே? ஒரு ஊறுகாய் மாதிரி, எப்பவுமே கெட்டே போகாது. எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம், எந்த நேரத்தில் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸ்பிரி டேட்டே கிடையாது நடுவர் அவர்களே. அப்பப்போ அது காரசாரமாகவும் இருக்கும். நிறைய இளைஞர்கள் தினமும் யூஸ் பண்ணுறாங்கம்மா ஊறுகாய். 6 மணிக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ பிரச்சனையே. கல்வி கூறும் பாடம் பாதி அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலிருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் அதிகம். வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கிறவங்க தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்லுவாங்க. சமூகத்தின் வளர்ச்சி, ஒற்றுமை என அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் அப்படின்னா வீட்டில் ஒரு முதியோர் கட்டாயம் அவசியம் நடுவர் அவர்களே. இன்னைக்கு கூட்டு குடும்பமாக இருக்கிற பல குடும்பத்தில் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு ஆத்தாவோ ஒரு தாத்தாவோ இருப்பாங்க. காரணம் அவங்க இருக்கங்காட்டி தான் அந்த குடும்பம் கூட்டு குடும்பமாக இருக்குது. தாத்தா பாட்டி இல்லாத குடும்பங்கள் இன்னைக்கு எல்லாருமே தனித்தனியாக தானே நடுவர் அவர்களே இருக்காங்க. வழுக்க தேங்காய் அரைக்கும் போது 2 கல் உப்பு சேர்த்து வச்சு அரைக்கணும்னு சொல்கிற கிழவி தான் வாழ்க்கையில் விவகாரம் இல்லாமல் எப்படி வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இன்னென்ன பலகாரம் இப்படி செய்யணும்னு சொல்கிற கிழவி தான் வாழ்க்கையில் ஏதாவது தங்கு தடைனா அதை எப்படி நடத்தணும்னு சேர்த்தேவும் சொல்லி கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம பண்டங்களை தொலைத்து விட்டோம், பாட்டிகளையும் தொலைத்து விட்டோம். வீட்டில் இருக்க முதியவர்கள் தான் நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம் என கூறி, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறி, நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது முதியோர்களே என கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்னைக்கு இருந்த பெரியவங்க வழிகாட்டுதல் மாதிரி இல்லைன்னு பேசியிருக்காங்க. இதெல்லாம் மறுத்து பேசணும். இதை மறுத்து பேசுவதற்காக வருகிறார் திருமாவளவன் அவர்கள். உங்களது கைத்தட்டுக்கிடையே அழைக்கிறேன், வாங்க. இன்றைக்கி என்னுடைய இளைஞன் பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்தில் போயிட்டுருக்கான். ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் போயிட்டுருக்கான். இன்றைக்கி அவங்ககிட்ட போயிட்டு இதை செய்யாத, அதை செய்யாத, இது இப்படி பண்ணாத, அதை அப்படி பண்ணாத அப்படின்னா எப்படிங்க வீட்லேயும் வளரும் நாடும் வளரும்? நடுவர்களே, இந்த உலகத்தில் எந்த இளைஞனாவது தன்னை வயதான ஒரு தோற்றமாக வெள்ளை டை அடித்து நான் அனுபவசாலியாக இருக்கணும் அப்படின்னு மாற்றிக்க ஆசைப்பட்டிருக்காங்களா? நடுவர் அவர்களின் என்ன குறித்து நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது, கொஞ்சம் கேப்பை விட்டு சொல்லுங்கள். யுவர் தாமஸ் இஸ் டூ ஸ்டூபிட் டு லேர்ன் அப்படின்னு ஒரு ஆசிரியரால், அனுபவமிக்க ஆசிரியரால் ஒதுக்கிவிடப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் தான் 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரரானார். இதை மறந்துட முடியுமா? அண்மையில் நடந்த பகல்காம் தாக்குதலுக்கு கூட சண்டிகரில் லட்சக்கணக்கான இளைஞர்களும் இளம் பெண்களும் இராணுவத்துக்கு உதவியாக குவிஞ்சாங்க அப்படின்னா அது என்னுடைய இளைஞர்களுடைய ஆற்றல் தானே. உன் தோள்கள் 2 தொழிற்சாலை, நீ தொடுமிடம் எல்லாம் மலர்ச்சோலை, உன் கால்நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும் எழுதினார் தாரா பாரதி. இளைஞர்களை பார்த்து தாங்க எழுதினார். தங்கங்களே, நாளைய தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். 28 வயதில் தேசிய கொடியை கையில் ஏந்தி தன் இன்னுயிரை இழந்த கொடி காத்த குமரன். 39 ஆண்டுகள் மட்டுமே இந்த மண்ணில் உயிர் வாழ்ந்த வீரத்தின் விளை நிலமான வீரபாண்டிய கட்டபொம்மன். வெள்ளையனை எதிர்த்து இளம் வயதிலேயே போராடிய மருது பாண்டியர்கள். 38 ஆண்டு காலமே இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த மகாகவி பாரதி. பெண்ணாய் பிறந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த வீரமங்கை வேலுநாச்சியார். கடைசி காலம் வரை பொதுவான உயிர் என்று வாழ்ந்த கக்கனும் காமராசனும் போன்ற இளைஞர்களுடைய ஆளுமைகளை கொண்டது மண் தாங்க நம்முடைய இந்திய மண். எனவே இந்த உலகத்தில் இந்த அனுபவம் இருக்குது பாருங்க, நாட்டின் வளர்ச்சிக்கு அது ஒருபோதும் பயன்படாது. அனுபவம் என்பது ஒரு செக்கு மாடு போல. நமக்கு செக்கு மாடு தேவையில்லை, ஆற்றல் மிக்க ஜல்லிக்கட்டு காளைகள் தான் தேவை. ஆற்றல் மிக்க இளைஞர்களால் தான் இந்த நாடு வளர்ச்சியடையும். எனவே நடுவர் அவர்களே, நல்லதோர் தீர்ப்பை வழங்கிடுங்கள் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெள்ளையனுடைய தோட்டாவை விட பாரதியின் சிந்துவுக்கு பாய்ச்சல் அதிகமாக இருந்தது. பாரதியார்
சகாப்தங்களோடு சமர் புரிந்தவர், சாம்ராஜ்யங்களோடு சமர் புரிந்தவர் அல்ல, சகாப்தங்களோடு சமர் புரிந்தவர். அப்படி இளைஞர்களால் தான் தேசம் முன்னேறும்னு அவர் பேசியிருக்கார். இதுக்கெல்லாம் பதில் சொல்லி பேசணும்னா உங்கள் கல்லூரி மாணவி தேன்மொழி, பேர் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க, தேன்மொழி உங்களது கைத்தட்டல் கிடையே வருகிறாங்க. வாங்க. வார்த்தைகள் தடுமாறினாலும் வாழ்க்கை தடுமாறாமல் வழிகாட்டும் வல்லவர்கள் முதியவர்கள். அப்படித்தானுங்க ஐயா? ஆமாம், வார்த்தைகள் தான் தடுமாறுமே தவிர வயதானாலும் அவங்களுடைய வழிகாட்டும் நெறி என்றைக்குமே தடுமாறாதுங்க ஐயா. அதனால தாங்க ஐயா சொல்கிறேன், நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுவது அனுபவமிகு முதியோர்கள் தாங்க ஐயா. அடிச்சு பேஞ்சா மழை, அசையாம நின்னா சில, மீன் பிடிக்க கடல்ல போடுவாங்க வலை, ரசிகர்கள்னா எங்கள் தமிழன் தொலைக்காட்சி நேயர்கள் தான் தலை. ஐயோ ஒன்றை சொல்ல மறந்துட்டேனே, சிங்க பெண்கள்னா எங்கள் வேளாளர் மகளிர் கல்லூரி பெண்கள் தான் சிங்க பெண்கள். ஐயா, இளைஞர்கள் பருவ நெருப்புல காய்ச்சிய வாள் மாதிரி. நாளை என்பது அவனுக்கு திருநாள். எட்டி உதைத்தா திசைகளும் தவிடு, அவன் கொட்டி முளைக்கினால் உலகமே செவிடு. அந்த ஆற்றல் மிகு இளைஞன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியுங்களா ஐயா? என்ன பண்றாமா ஐயா? 3000 ரூபாய் காசு போட்டு ஜீன்ஸ் வாங்கி அதை கிழிச்சு கள்ள நோட்டு போட்டு ஒட்டிட்டு நேச்சர்னு பேர் எழுதுறான். இவனால பணத்தையே சேமிச்சு வைக்க முடியலைங்க ஐயா. இவன் எங்கெங்க நாட்டு முன்னேற்றத்துக்கு உதவ போறான்? அதனால தாங்க ஐயா சொல்றேன், நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுவது அனுபவம் முதியோர்கள் தாங்க ஐயா. ஐயா, கிராமங்கள் எல்லாம் இன்னும் பண்பாட்டு விளையாட்டுகள், உணவு, உடைகள் எல்லாமே இன்னும் இருக்குங்க ஐயா. அந்த பாரம்பரியம் அப்படியே வளர்ந்துட்டு இருக்குங்க ஐயா. அது எதனாலன்னு தெரியுங்களா? அங்கே அனுபவமிகு முதியோர்கள் இருக்கிறாருங்க ஐயா. அவங்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக தாங்க ஐயா இன்னுமே அந்த பண்பாடு மாறாமல் இருக்குங்க ஐயா. அதனால தாங்க ஐயா சொல்கிறேன், பண்பாட்டை வளர்த்துறது கூட எங்கள் அனுபவமிகு முதியோர்கள் தாங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு இருக்கிற காலத்தில் ஏவுகணை விடுறாங்க, ராக்கெட் விடுறாங்க, இது எல்லாம் இப்போ இருக்கிற இளைஞர்கள் தாங்க ஐயா செய்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த இளைஞர்கள் செய்கிறதுக்கு வழிகாட்டியாக இருப்பது எங்கள் அனுபவமிகு முதியோர்கள் தாங்க ஐயா. வள்ளுவர் அப்பவே சொல்லியிருக்கிறாரு, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பு முறியர் பிறகு. ஐயா, அன்பில்லாதவங்க எல்லா பொருளையும் தன்னுடையது தான் சொல்லுவாங்க ஐயா. அன்பு இருக்கிறவங்க தாங்க ஐயா தன்னுடைய உடைமையையும் எடுத்து கொண்டு போய் பிறருக்கு கொடுத்து வாழ்வாங்க ஐயா. போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடா. டேய், முதியோர்கள் அனுபவப்பட்டிருக்கிறனால தாங்க ஐயா அவங்க வீழ்ந்தாலும் எழுந்துக்கிறாங்க. ஆனால் இளைஞர்கள் அப்படி இல்லவே இல்லைங்க ஐயா. ஐயா, இப்போ இருக்கிற பசங்கிட்ட சேமிப்புனா என்னன்னே தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க ஐயா. வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிக 2 அணா, கடைசியில் துண்டனா. இதை நாம போய் சொன்னா அவங்களுக்கு கசக்குங்க ஐயா. இதே அனுபவமிகு முதியோர்கள் சொன்னா இனிக்குங்க ஐயா. தேடி சோறுனதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் பாட துன்பமுகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரை ஊடி கள பருவம் எய்தி கடும் கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுவது அனுபவமிகு முதியோர்களே, முதியோர்களே, முதியோர்களே என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு கையில் காப்பு போட்டிருக்கான் சார், சங்கிலி போட்டிருக்கான். வஉசி என்ன தெரியுமா சொன்னார்? என் பாரத மாதா மிகவும் வறுமையில் இருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன், அதனால்தான் எனக்கு அவள் இரும்பிலே காப்பு போட்டு இருக்கிறாள், இல்லை என்றால் எனக்கு தங்கத்தில் அல்லவா காப்பு போட்டு இருப்பாள் என்று சொன்னவர் வாவு சிதம்பரம் பிள்ளை இல்லையா? அப்போ முதுமை தானே அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. இதெல்லாம் மறுத்து பேசணும். இளைஞர்கள் தான் என்று பேசுவதற்காக வருகிறார் திருமதி கோமதி அவர்கள். உங்களது கைத்தட்டல் கிடையே, வாங்கம்மா. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு யூஎஸ்பின்னு இருக்கும், அதாவது யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் சொல்லுவோம். ஒரு நாட்டோட தனித்துவம். நம்ம அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட யூஎஸ்பி என்ன தெரியுங்களா? லிபர்ட்டி. அங்கே நீங்கள் என்ன பிடிக்குதோ அதை எந்த தங்கு தடையும் இல்லாமல் செய்யலாம். நம்ம அரபு நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட யூஎஸ்பி என்ன தெரியுமா? எண்ணெய் வளம். அதுபோல் நம் இந்திய நாட்டோட யூஎஸ்பி என்ன தெரியுங்களா? 140 கோடி மக்கள் தொகையில் 65% நிறைந்துள்ள திறமையான இளைஞர்களே. நம்ம வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா, ரஷ்யா, சைனாலாம் ஏன் நம்ம கூட நட்புறவு வேணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? இந்த இளைஞர்களுக்காக தான், இந்த மாபெரும் இளைஞர் சக்திக்காக தான். அவங்க தான் நம்ம நாட்டோட அடையாளமே. அமெரிக்காவினுடைய சுதந்திர தேவி கையில் இருக்கிறது தீப்பந்தம். அது எத்தனை நாட்டின் சுதந்திரத்தை பொசுக்கியது தெரியுமா?
ஆனால் அந்த டாலர் தேசத்தினுடைய தலைவரை எதிர்த்து நான் உங்கள் நாட்டுக்கு சேவை செய்யவில்லை, மனித குலத்துக்காக சேவை செய்கிறேன், என்னை உருவாக்கியதே என்னுடைய தாய்நாடு இந்தியா என்று சொன்ன ஒரு இளைஞன் உண்டென்றால் அது நம்முடைய சுந்தர் பிச்சை என்பதை மறந்துட முடியுமா? பெரியவங்க கிட்ட இல்லாத ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்கு, என்ன தெரியுங்களா? சொன்ன வார்த்தையை காப்பாத்துவாங்கங்க. அதே போல அவங்க எப்பவுமே இங்க என்ன சொல்லுதோ அதுதான் பேசுவாங்க, இங்க என்ன சொல்லுதோ அதுதாங்க செய்வாங்க. எல்லா இளைஞர்களையும் பார்த்து நம்ம முதியோர்கள் வைக்கிற ஒரே குற்றச்சாட்டு என்ன தெரியுங்களா? எப்ப பாரு மொபைல் பார்த்துட்டே இருக்காங்க, சோஷியல் மீடியாலேயே இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில என்ன நடக்கு தெரியுங்களா? இளைஞர்கள் மொபைல் பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க, என்ன அதில் கற்றுக்கலாம், என்ன ஆப் டெவலப் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு முதியவராகவே இருக்கட்டும், ஒரு சாப்பாடு வேணா என்ன பண்ணுறீங்க? ஸ்விக்கி, ஜொமேட்டோ பண்ணுறீங்க இல்லையா? நம்ம டவுனுக்கு போனால் ரெட் டாக்ஸி புக் பண்ணுறீங்க. இதுவே ஒரு பொருள் வேணும்னா என்ன பண்ணுறீங்க? ஃப்ளிப்கார்ட், அமேசானில் போய் ஆர்டர் பண்ணுறீங்க. இந்த ஆப்பெல்லாம் யாருங்க டெவலப் பண்ணா? அதே மொபைல் பார்த்துட்டு இருக்க அந்த இளைஞர்கள் தானே. அதையே மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இளைஞர்கள் வந்து அப்பா பேச்செல்லாம் கேட்குறதே இல்லை, தான் இஷ்டத்துக்கு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, என் இளைஞர்கள் அப்பா பேச்சு கேட்க மாட்டாங்க, ஆனால் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, உடனே வந்து நிற்பாங்கங்க. இளைஞனே, உன் சுதந்திர சிறகுகள் விரித்தே வானத்தை வசப்படுத்து, தோள்கள் இரும்பாக்கு, அறியாமை இருள் அகற்றிவிடு, சமத்துவ சமுதாயம் சாத்தியமாக்கு, ஊழல் அரக்கனை அழித்து நித்தமும் தீபாவளி என்ற ஒளி நிரப்பிடு, உலக அரங்கில் இந்தியா வல்லரசு ஆக வல்லமை கொண்ட வாலிபனே உன்னை வாழ்த்துகிறோம், நீ உயர வீடு உயர நாடே உயரும். நம்ம விவேகானந்தர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? எனக்கு 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் எப்பவுமே முதியவர்களை கொடுங்க, நான் மாற்றி காட்டுறேன்னு சொன்னதே கிடையாது. முதியவர்களோட அனுபவம் தேவைதான், ஆனால் அதை மட்டுமே வச்சு நாடு முன்னேற முடியவே முடியாது. ஆகவே ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்களின் வளர்ச்சியே முக்கியம் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பக்கம் பேசுகிறத பார்த்தா உண்மையிலே இளைஞர்கள் தான் உண்மையிலே நாட்டின் வளர்ச்சிக்கு காரணம் போல அப்படின்னு தெரியுது. இல்லை, இதெல்லாம் மறுத்து பேசுவதற்காக ஒரு சிங்க தமிழர், வேட்டி கட்டிய தன்மான தமிழன், என்னுடைய அருமை தம்பி மணிமாறன் அவர்கள் வருகிறார். வாங்க. என் ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா? என் உடல் பொருள் ஆவியை தமிழுக்கும் தமிழர்க்கும் கொடுப்பது முறை அல்லவா? பாசமுள்ள மனிதனப்பா, நான் மீச வச்ச குழந்தையப்பா. பாசமுள்ள மனிதனப்பா, நான் மீச வச்ச குழந்தையப்பா. என்றும் நன்றியுள்ள ஆளப்பா, நல்ல தம்பி நானப்பா, தாலாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது முதியவர்களேன் குற்றம் சொல்லிட்டு போகிற மாதிரியே வந்து நிற்கிறாங்க. ஏங்க, காலை வைக்கிற இடத்துல கண்ணி வெடி வச்சா நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? அவங்களுக்கு மாமியார் ஞாபகம் வந்திருக்கு. அதாவது நடுவர் அவர்களே, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்கிற மாதிரி இருக்கு. அதில் வேற என்னது இது? அதேதான் சார், உண்மையிலேயே சொல்கிறேன். ஏஐக்கான உண்மையான விளக்கம் என்ன தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, அது ஆட்குறைப்புக்கான இன்ட்ரடக்ஷன். ஆஹா, அது ஆள் குறைப்புக்கான இன்ட்ரடக்ஷன். எத்தனை இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை அது பறித்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாமலே இன்னைக்கு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அது உதவுகிறதுன்னு சொன்னால் என்னத்தான் சொல்ல முடியும்? உச்ச நோய் நீக்கி உரா அமை முற்காக்க பெற்றியான் பேணி கொள்ளல்னு சொல்கிறார் நடுவர் அவர்களே. அதாவது ஒரு நாட்டில் ஆழம் மிக்க அதிகாரம் மிக்க இளைஞர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு பெரியாரின் துணை வேணும், ஒரு பெரியோரின் துணை வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு முன்னேற்றம் அடையும்னு நான் சொல்லலை, என் முப்பாட்டன் வள்ளுவனே சொல்லிட்டு போயிருக்கான்னு சொன்னா நடுவர் அவர்களே. இதுக்கு மேலே யாருங்க வேணும் சொல்லுங்க? பெரியோரை துணைக்கோடல்னு ஒரு அதிகாரத்தையே கொடுத்துருக்காரு திருவள்ளுவர். நாசாவிலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது, இனிமேல் நீங்கள் அமெரிக்காவின் விஞ்ஞானியாக இடம் பெற்றுக் கொள்ளுங்கள், நாசாவுக்காக உழைங்க, வருஷத்துக்கு இத்தனை $1,00,000 உங்களுக்கு ஊதியமாக கொடுக்குறோன்னு சொன்னபோது கூட என் சொந்த நாட்டிற்காக உழைத்து படுகின்ற ₹1 உங்கள் டாலர்களை என் காலடியில் வீழ்த்தும் என்று சொன்ன டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்றைக்குமே முதியவர் தான் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது இல்லையா? கலாம் அவர்கள் ஏவிய ஏவுகணை நாடு விட்டு நாடு பாயும், கண்டம் விட்டு கண்டம் பாயும்,
கடைசி வரைக்கும் நாட்டை விட்டு போகாத தேசபக்தர் யார் என்றால் நம்முடைய அப்துல் கலாம் என்பதை மறந்துவிட முடியுமா? உண்மையா இல்லையா நடுவர் அவர்களே? அதாவது வெந்ததுக்கும் வேகாததுக்குமே வித்தியாசம் தெரியாது இவங்க தான். வெந்ததுக்கும் வேகாததுக்குமே வித்தியாசம் தெரியாது இவங்க தான் இந்த நாட்டை முன்னேற்ற போகிறாங்களா? யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. சாதாரண தேர்வுகளிலே தோல்வி அடைந்தாலே தற்கொலைக்கு முயன்று கொண்டிருக்கிற நீங்கள் எங்கே எதுவுமே தாமதமாகி விடலை. இன்னைக்கு ஆரம்பித்தா கூட எவ்வளவோ சாதிக்கலாம்னு சொல்லி கொடுத்த கல்யாண்ஜி எங்கன்னு யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா நடுவர் அவர்களே? யோசிச்சு பாருங்க. நாட்டின் முன்னேற்றத்திற்கு நான் இளைஞர்களை சுட்டி காட்ட விரும்பவே இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த நாடு இதுவரைக்கும் முன்னேறி இருக்கிறதுக்கு காரணமே அனுபவம் மிகுந்த எங்கள் முதியோர்கள் தான். சமீபத்தில் ஒரு காணொளி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன தெரியுமா? ஒரு தாய் இறந்து கிடக்கின்றாள். அவளுடைய மார்பக துணி விலகி இருக்கின்றது. அந்த குழந்தை தாய் இறந்திருக்கிறாள் என்பதை கூட தெரியாமல் பாலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தை தாய் இறந்திருக்கிறாள் என்பது கூட தெரியாமல் பாலை தேடி அழுந்து கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தா, நடுவர் அவர்களே, அனுபவம் மிக்க முதியோர்கள் இருந்திருந்தா இன்னைக்கு காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் வந்திருக்குமா? துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் போர் வந்திருக்குமா? நாங்கள்லாம் முதியோர்களாக இருந்திருந்தால் நிச்சயமாக அங்கே போய் டேய் தம்பி இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அவன் உனக்கு அண்ணன், இவன் உனக்கு தம்பி, 2 பேரும் சகோதரத்துவமாக வாழணும், இங்கிருந்து ஒரு பொருள் அங்கே கொடு, அங்கிருந்து ஒரு பொருள் இங்கே கொடு, நாட்டை முன்னேற்றுறான்னு சொல்லக்கூடிய முதியவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்திருக்காது. நிச்சயமாக ஒரு பனி போர்வை தான் நடந்திருக்கும் என்பது உண்மைதான். யோசிச்சு பார்க்கணுமா இல்லையாங்க? எத்தனை விஷயங்களை கொட்டி கொட்டி சொன்னாலும் நீங்கள் திட்டி திட்டி சொல்கின்றீர்கள். எங்களுக்கு அது புரியவில்லை என்று சொல்லுகின்ற இளைஞர்களுக்கு நாங்கள் எப்படி சொல்லி புரிய வைப்பது? நாட்டின் முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக உறுதுணையாக இருப்பது முதியவர்கள் தான் என்பது. நடுவர் அவர்களே, நிறைவாக இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் பறக்க முடியாத அளவுக்கு உங்கள் ரெக்கை ஒன்றும் நனைஞ்சு போல. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் பறக்க முடியாத அளவுக்கு உங்கள் ரெக்கை ஒன்றும் நனைஞ்சு போல. கொஞ்ச நேரம் உதறிக்கோங்க, கொஞ்ச நேரம் உங்கள் உடம்பு சிலிப்புக்குங்க, நீங்களும் பறக்கலாம். நீங்கள் பறக்கவே முயற்சிக்காமல் இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பது என்றைக்குமே இளைஞர்கள் தான் என்று சொல்வதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கவே முடியாது. உண்மையா இல்லையா? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? எப்படி ஆகினும் சொல்லிக் கொள்ளுங்கள், எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நான் இந்த வெள்ளாளர் கல்லூரியிலிருந்து சொல்லுகின்றேன், நிச்சயமாக இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுவது யாருன்னு சொன்னால் அனுபவம் மிகுந்த முதியோர்கள் மட்டும்தானே ஒழிய ஆற்றல் மிகுந்த இளைஞர்கள் இல்லை 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 என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு சந்தன கிண்ணத்தில் வெண்ணிற பாலுக்கு சர்க்கரை போடுகின்ற தருணத்திலே உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அந்த பெரியவங்களுடைய அறிவுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு அவர் பேசியிருக்கார். இப்போ இவ்வளோ நேரமும் இளைஞர்கள் பேசுனதை கேட்டீங்க இல்லையா? இப்போ சிறுமிகள் 2 பேர் பேச போகிறாங்க. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தணும். இளைஞர்கள் தான் அப்படின்னு பேசுகிறதுக்காக ரித்திக்ஷா உங்களது கைத்தட்டுக்களை அடிக்கிறேன். மாமா. என் பெயர் சா ரிதிக்ஷா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் பள்ளியிலிருந்து வந்துள்ளேன். வருங்காலத்தை சுமக்கும் சிற்பிகள் தான் நம்ம இளைஞர்கள். அவங்களோட ஆக்க செயல்கள் தான் நம்ம சமூகத்திற்கு நற்பெயரை வாங்கி தருது. பிறர் நலமே தன்னலம், பொது நலமே நன்னலம் அப்படின்னு தூய உள்ளத்தோடு இருக்கிறவங்க தான் நம்ம இளைஞர்கள். வரலாறை கொஞ்சம் புரட்டி போட்டு பாருங்க நடுவர் அவர்களே, அப்போ தெரியும் அவங்களுக்கு இதில் யாரோட பங்களிப்பு அதிகமாக இருக்குன்னு. அது வேற யாரும் இல்லை நடுவர் அவர்களே, நம்ம இளைஞர்களோட பங்களிப்பு தான். பகத்சிங் சுதந்திரத்திற்காக போராடிய வயசு 23. பாரதியார் தேசிய கவிதைகளை எழுதிய வயது 20. முன்னேற்றம் செய்ய முதியவர்களாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நடுவர் அவர்களே. அப்படி முதியவர்களாக இருந்திருந்தா உலக நாடுகள் மத்தியில் நம்ம நாடு மட்டும் பின்தங்கிய நிலையிலே தான் இருக்கும் நடுவர் அவர்களே. இளைஞர்கள் தான் நம்ம நாட்டோட எரிபொருள். நடுவர் அவர்களே, நீங்களே சொல்லுங்க பார்க்குறான், எரிபொருள் இல்லாத வாகனம் ஓடுமா? எப்படி ஓடும்? நீங்களே சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா, எரிபொருள் இல்லாத வாகனம் எப்படி இயங்காதோ அதுபோல இளைஞர்களின் பங்களிப்பு இல்லாமல் நம்ம நாட்டுக்கு வளர்ச்சியே இல்லை நடுவர் அவர்களே. நம்ம இந்தியாவில் 60% மேற்பட்ட இளைஞர்கள் தான் இருக்காங்க நடுவர் அவர்களே. முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு புதிய பாதையை தேடி போகிறது தான்.
அதுக்கான தைரியம் யாருக்கிட்ட இருக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? நம்ம இளைஞர்கள் கிட்ட தான் இருக்குது. 21 வயதிலேயே குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்று நம்ம நாட்டோட வளர்ச்சிக்காக நிறைய புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க நம்ம இளைஞர்கள். தொழில்நுட்பத்தை கையில் வச்சுட்டு இந்த முதியவர்கள் ஒரு மெசேஜை 5 பேத்துக்கு அனுப்புனா நல்லது நடக்கும், 10 பேத்துக்கு அனுப்பலைன்னா நல்லது நடக்காது அப்படின்னு ஒரு மாயமான உலகத்தில் இருக்காங்க. ஆனால் நம்ம இளைஞர்கள் நிறைய புதிய கண்டுபிடிச்சு மேல் நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. முடிந்தவரை முயற்சி செய் அப்படின்னு முதியவர்கள் சொல்லுவாங்க, முடியும் வரை முயற்சி செய் அப்படின்னு நம்ம இளைஞர்கள் சொல்லுவாங்க. அதுதான் நம்ம இளைஞர்களோட தன்னம்பிக்கை. முதியவர்கள் எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கணும், எந்த ஒரு செயலையும் துணிந்து செயல்படணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இளைஞர்கள் வாடா நண்பா, ரிஸ்கெல்லாம் நம்மளுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு எந்த ஒரு செயலையும் துணிந்து செஞ்சு முடிப்பாங்க நம்ம இளைஞர்கள். அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, ஆதித்யன் ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு 13 வயது மாணவன் சொந்தமாக ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தையே உருவாக்கி சாதனை படைச்சிருக்காங்க. விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புறதுலேருந்து சாப்பாடு வீடு தேடி வர்றது வரைக்கும் விரல் நுனியில் இருக்குது தொழில்நுட்பம். அதை கண்டுபிடிச்சவங்க யார் தெரியுமா நடுவர் அவர்களே? நம்ம இளைஞர்கள் தான். வாடிய பயிரை கண்டு வாடியவர்களோ அன்று, வாடும் மனித இனம் கண்டு ரசிப்பவர்களோ இன்று. இந்த நிலையை மாற்றுறதுக்கான ஆக்க சக்தி நம்ம இளைஞர்கள் கிட்ட தான் இருக்கு நடுவர் அவர்களே. உப்பு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கரைஞ்சு போனாலும் அதோட சுவையை நம்மளால் உணர முடியும். அதுபோல இளைஞனே, நீயும் உப்பை போல் உலகிற்கு பயன்படு. நீ உயிர் வாழும் வரை உலகம் உன்னை போற்றும். துளியாய் தொடங்கும் தூறலாய் தொடரும், அருவியாய் கொட்டும் ஆறுகளில் ஓடும், குளங்களில் தேங்கும் தண்ணீரை போல் இன்றைய இளைஞர்களின் வாழ்வு உள்ளது நடுவர் அவர்களே. இளைஞர்கள் தான் நம்ம நாட்டை முன்னேற்றமான பாதையில் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அருமையாக பேசி உப்புன்னு இதெல்லாம் அதுக்கு சமமாக பேசுகிறதுக்காக வர்றாங்க இளைஞர்கள் தான் அப்படின்னு பேசுகிறதுக்காக. பிவிஷ்ணா அவர்கள், உங்களது கைத்தட்டல் கிடையாது, வாமா. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கேன் முதல் கண் வணக்கங்கள். ஆஹா, மைக்கு உயரம் கூட இல்லை. நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரல் வெளிவந்த நடுவர் அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் வணக்கங்கள். என் பேர் மிவிஷ்ணா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் மஞ்சள் மாநகரம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள ஸ்ரீ ஜெய்விகாஸ் பப்ளிக் பள்ளியிலிருந்து வந்திருக்கிறேன். உலக நாடுகளின் இளையோர்கள் தான் அதிகம். அதிலும் உலக நாடுகளின் வரிசையில் இளையோர்கள் அதிகமுள்ள நாடு நம் இந்தியா நடுவர் அவர்களே. எனவே இளைஞர்கள் தான் நாட்டின் வளர்ச்சிக்கான மாற்று சக்தி. புதிய சிந்தனைகள், மேம்பட்ட திறன், புதுமைகளை உள்வாங்கும் திறன், தளராத முயற்சி. இதனால் தான் 100 ஆண்டுகளுக்கு முன்பே இளைஞர்கள் தான் நாட்டின் எதிர்காலம், அவர்களின் கைகளில் தான் நாடு உள்ளது என்று உலகிற்கு உணர்த்தினார் சுவாமி விவேகானந்தர். நமது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மாணவர்களை எப்போதும் கேள்விகள் கேட்க ஊக்குவிப்பார். மாணவர்கள் கேள்விகளை கேட்பதன் மூலம்தான் எதையும் புரிந்து கொள்ள முடியும். அறிவியலும் கண்டுபிடிப்புகளும் கேள்விகளில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது. மாணவர்களே நாட்டின் எதிர்காலம் என்றும் கூறுவார். மேலும் மாணவர்களே, கனவு காணுங்கள், அந்த கனவு தான் உங்கள் எண்ணங்களாக மாறும், எண்ணங்கள் தான் செயல்களாக மாறும். இதுதான் ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கு சாத்தியம் என்றும் கூறுவார் நடுவர் அவர்களே. 5இல் விளையாதது 50லும் விளையாது நடுவர் அவர்களே. இளைஞர்கள் தான் நாட்டின் முன்னேற்றத்துக்கு முக்கிய காரணம். ஒரு நாட்டின் தலையெழுத்தை மாற்ற சக்தி இளைஞர்களுக்கு தான் உள்ளது. இன்றைய இளைஞர்கள் நாட்டிற்கு என்ன பெருசாக செஞ்சுட்டாங்க என்று நீங்கள் கேட்கலாம் நடுவர் அவர்களே. அவங்க நாட்டிற்கு என்ன செய்யவில்லை என்று சொல்லுங்க பார்க்கலாம். இராணுவத்தில் நாட்டிற்காக போராடுகிறார்கள். விவசாயத்திலும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை உயர்த்துகிறார்கள். ஐடி துறையில் உலகத்திலேயே பெரும் வருமானத்தை ஈட்டி இந்தியாவின் பெயரை உயர்த்துகிறார்கள். இளைஞர்கள் விளையாட்டிலும் இந்தியாவை உலக மேடையில் அறிமுகப்படுத்துகிறார்கள். அரசியலிலும் சமூக மாற்றங்களிலும் தங்கள் பங்கை ஆற்றுகிறார்கள் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, நீங்க அலைபேசி வச்சிருக்கீங்களா?
அதில் நீங்கள் இணையம் போட்டிருக்கீங்களா? ஆமாம்மா, இணையம் போட்டிருக்கேன். இணையம் போடாமல் அந்த அலைபேசியை பயன்படுத்த நல்லா இருக்கா? இல்லை. பார்த்தீங்களா மக்களே, இணையம் இருப்பதால் தான் நாம் இருக்கும் இடத்திலிருந்து அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. மடிக்கணினி, அலைபேசி, இணையம் இது எல்லாமே அன்று இளையோர்களும் இன்று இளையோர்களும் தான் கண்டுபிடிச்சாங்க. முதியோர் சொல்வது அறிவு, அந்த அறிவை செயல்படுத்தி காட்டுபவர் யார்? நமது இளைஞர்கள் தான் நடுவர் அவர்களே. சபாஷ் சபாஷ். இன்று இளைஞர்கள் தான் நாளைய முன்னோர்கள், நாளைய முன்னோர்கள் தான் இன்று இளைஞர்கள். ஊர் கூடி தேர்தல் தான் தேர் நகரும். அதுபோல அனைத்து இளைஞர்களும் ஒன்று கூடி செயல்பட்டால் நாடு முன்னேறுவதில் எந்த மாற்றமும் இல்லை. குறள் எண் 423. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எனவே நடுவர் அவர்களே, இளைஞர்கள் தான் நாட்டின் முன்னேற்றத்துக்கு முக்கிய காரணம் என்று தீர்ப்பு வழங்க வேண்டும். இறுதியாக என் தாய் மண்ணிற்காக 2 வரிகள். தாயே உன் பெயர் சொல்லும் போதே இதயத்தில் மின்னலை பக்கையுதே. இனி வரும் காலம் இளைஞர்கள் காலம், பூங்கடல் மெல்லிசை பாடுதே. வந்தே மாதரம். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதெல்லாம் மறுத்து பேசணும். செல்வி சண்முகி அவர்கள். ஜெரண்டாலஜி அப்படிங்கிறது உளவியல்ல ஒரு பகுதி. இந்த ஜெரண்டாலஜி என்ன பேசும் அப்படின்னா, முதியவர்களோட மனநிலையை பேசும். இவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி, அதாவது ஒரு பாதுகாப்பு இன்மை மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதை வெளிப்படுத்துவாங்களான்னா வெளிப்படுத்த மாட்டாங்க. அதை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு இளைஞன் படித்து முன்னேறான் அப்படின்னா அவனை சாதி சமய கட்டுப்பாடுகள்னால அவனை அமுக்கிறது, அவனுக்கு பிடிச்ச துறைக்கு போக விடாம தடுக்கிறது, குடும்ப தொழிலை செய்யின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது. ஆனா இதையெல்லாம் அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. இது முதியவர்களோட சைக்காலஜி. ஐயா முதியவர்கள்னு சொன்ன உடனே நம்ம முதல் மரியாதையில சிவாஜி சொல்லுவார் தெரியுங்களா, இந்த காலத்து சிறுகிகளுக்கு எவ்வளவுக்கு மீன் குழம்பு வைக்க தெரியுது, மீன் குழம்பு வைக்க சொன்னா கருவாட்டு குழம்பு வைக்கிற ஆளுங்க, கறி குழம்பு வைக்க சொன்னா உப்பு கட்டம் போட்டு குழம்பு வைக்கிற ஆளுங்கன்னு சொல்லுவார் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இவங்களுக்கு இளைஞர்களை அங்கீகாரம் பண்ணக்கூடிய மனநிலை இருக்காது. ஆனா பாகுபலியில பிரபாஸ் குமாரவர்மனை பார்த்து சொல்லுவாரு, குமாரவர்மா வாழ்க்கை எல்லாத்துக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குது, இது உனக்கான சந்தர்ப்பம், நீ நிரூபி அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த இளைஞன் மனசுல பொறாமை கிடையாது, தான் மட்டுமல்ல தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் முன்னேற்றணும் அப்படிங்கிற ஆதங்கம் அவனுக்கு இருக்கும். ஐயா ஏஐ தொழில்நுட்பத்தில் வேகமான தொழில் புரட்சி நடக்கிற இப்போ நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் அனுபவங்கிற பேரில் அவனை கட்டுப்பாடு பண்ணும்போது அவன் ஆற்றல் திசை திருப்பப்படுது. ஆனாலுமே இளைஞன் அதுக்கெல்லாம் கவலைப்படுறதே இல்லை, அவன் வேகமாக போயிட்டே இருக்கான். அறிஞர் அண்ணா, திருவள்ளுவர், கலைஞர் இவங்கெல்லாம் அதிதீவிரமான எழுத்துக்களை எழுதும்போது அவங்களுக்கு வயசு 20-30க்குள்ளே இருந்தது. அடுக்கு சொல் வீரர் அண்ணா அப்படிங்கிற பேரை வாங்கினார் பாத்தியா அண்ணா. அப்போ அவர் ஒரு விதவையின் கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு குமஸ்தாவின் பெண்ணில் ஒரு உரைநடை எழுதுறாரு. அம்மா அப்பாவே எனக்கு காவலாளிகள், உறவினர்களே போலீஸ், ஊராரே நீதிபதி அப்படின்னு அந்த விதவையோட கண்ணீரை அவ்வளவு அழகா எழுதுறாரு. அதெல்லாம் அரசியல் அஸ்திவாரத்துக்கு பலமான எழுத்துக்கள். ஆனா அதே அவங்க கால சூழ்நிலைகள்னாலையும் கடமைகள்னாலையும் பின்னாளில் ஏற்பட்ட நெருக்கடிகள்னாலையும் அந்த பழைய வீரியத்தை அவங்க இழந்துடுறாங்க. ஐயா எங்களுக்கு தேவை இளமைக்குள்ள இருக்கிற பக்குவமும் முதுமைக்குள்ள இருக்கிற இளமையும் தான் எங்களுக்கு தேவை. எதுவா இருந்தாலுமே இளமைங்கிற அட்சய பாத்திரம்தான் ஆற்றலோட ஊற்றுக்கண். போர்னு வந்துட்டா நீங்க இளைஞர்களை தானே கூப்பிடணும். ஐயா இதையெல்லாம் விட முத்தாய்ப்பா எனக்கு ஒன்னே ஒன்று தாங்க ஐயா, ஒரு உண்மை தாங்க ஐயா தெரிஞ்சாகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 85 வயசு பெரியவர்
ஒரு ஓடாத டிவிஎஸ்ஸை 10 வருஷமாக ஒரே இடத்துல நிறுத்தி வச்சிருக்கார். அது ஏன் நிறுத்தி வச்சிருக்காருன்னு அவருக்கும் புரியலை, எனக்கும் புரியலை. அது கூட எனக்கு பயமாக இல்லைங்க. அவர் சாகும்போது அவர் மகன்கிட்ட கூப்பிட்டு டே அந்த வண்டியை நகர்த்திடாதரா அப்படின்னு சொல்லிட்டு செத்துருவாரோன்னு தாங்க எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் அவரோட பேரன் இதுக்கெல்லாம் கவலைப்படுறவர் கிடையாதுங்க. அது அப்படியே இருக்கட்டும், நான் நிலாவுக்கு போகிறேன்னு ராக்கெட்டில் ஏறி புறப்பட்டுட்டாருங்க. ஐயா, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும். அனுபவங்கிற பேரில் இறுக்கமாக இருந்து இளைஞர்களுக்கு அவர்கள் முன்னேற்றத்தை தடுக்காதீங்க. 1000 இருந்தாலும் இளைஞர்களே ஆற்றலின் ஊற்றுக்கண் என்பதை கூறி, இளைஞர்களே ஒலிபடைத்த கண்ணினாய் வா 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 என்று கூறி இளைஞர்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இதெல்லாம் மறுத்து பேசுகிறதுக்காக ஒரு சிங்க பெண் வந்திருக்காங்க. உண்மையிலேயே அவங்க சிங்க பெண் தான். இந்த சபையில் தைரியமாக ஒரு பொண்ணு எந்திரிச்சுவாங்கன்னு சொன்ன உடனே அந்த தைரியத்தோடு எந்திரிச்சு வந்திருக்காங்க பாருங்கள், அதுக்கே பாராட்டணும். செல்வி மித்ரா, உங்களது கைத்தட்டல் கிடையே, வாங்கம்மா. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதல் வணக்கம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், வயசு ஒரு எதுக்குமே தடை கிடையாது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் மட்டுமே வாழ்க்கை. இதற்கு வயது, முதியோர், இளையோர், ஆண் பெண் இப்படி எதுவுமே தெரியாது. வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற ஒரே ஒரு குறிக்கோள் தான். என்னைக்காவச்சு நானும் வேலைக்கு போயிடுவேன், நானும் ஒரு கல்லூரியில் படித்து எங்கள் அம்மா அப்பாவை பெருமைப்படுத்திடுவேன். இதுக்கெல்லாம் முக்கியமாக இருக்கிற என்னோட பாட்டி. நான் என்னோட பாட்டி வீட்டில் தான் வளர்கிறேன். என் பாட்டி என் கூடவே இருப்பாங்க. எங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் பாட்டி ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. விளையாட்டு விபரீதமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே எப்படி நம்ம கற்றுக்கிட்டோன்னா, இப்போ எல்லாம் ஃபோனை பார்த்து கற்றுக்கிட்டோம். என்னோடய பாட்டி சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும், ஒவ்வொரு வார்த்தையிலையும், ஒவ்வொரு சொல்லியும் அவ்வளோ அனுபவம் இருக்கும். ஏன் தலைப்பே வாருங்க, ஆற்றல் மிகு இளைஞர்கள், அனுபவம் மிகு முதியோர்களாமா. அனுபவம் மிகு முதியோர்கள்னு ஏன் பேர் வச்சுருக்கீங்க? பேர் அவங்களுக்கும் வேறு பேர் வச்சுருந்துருக்கலாம்ல. அனுபவம் மட்டும்தான் ஒரு மனிதனை எப்படி செதுக்கணுமோ, ஒரு சிற்பி ஒரு கல்லை எவ்வளோ அழகாக ஒரு சிலையாக உருவாக்குறாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு அனுபவம் மட்டும்தான் ஒரு மனிதன் இன்னமே செதுக்கிட்டு இருக்கு. அந்த காலத்திலே ஒரு கவிஞரோ இல்லை இளைஞரோ என்ன சொல்ல விரும்பலை, விடுங்க. அந்த காலத்தில் AI டூலு, ரோபோட்டிக்ஸ் இது எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஏன் இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாமே இப்போ நீங்கள் வீடு வீடாக உங்களுக்கு தெரியாத கீரை பாட்டி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, கீரை வீட்டுக்கு வந்து விற்பாங்க. நம்ம பாட்டி பேரம் பேசுவாங்க. இப்போ எந்த இளைஞர் பெண்ணாவது இல்லை ஆணாவது பேரம் பேச முடியுமா? நோ. நான் இப்படி பேசுறது எனக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம், எனக்கு ஈகோ ப்ராப்ளம். இதெல்லாம் பேசினா அவன் கொடுப்பானா? ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பேரம் பேச முடியாது, கொடுத்ததை மட்டும்தான் வாங்க முடியும். இளைஞர்கள் ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம், ஆனால் அந்த ஆரம்ப புள்ளியை நகர்த்துறதுக்கு ஒரு பெரிய புள்ளி வேணும். அது யார் தெரியுமா? நம்ம முதியோர்கள் தான் தலைவரே. உங்களுக்கு உயிர் கொடுத்ததும் உங்கள் அப்பா அம்மா தான், உங்களுக்கு அனுபவம் சொல்லி கொடுத்ததும் உங்கள் தாத்தா பாட்டி தான். எந்த இளைஞர்களும் அனுபவம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். ஒவ்வொரு பாட்டு வரியிலையும், ஒவ்வொரு கவிதை வரியிலையும், ஒவ்வொரு பாட புத்தகத்திலையும் இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே ஒரு மனிதனோட அனுபவம் மட்டும்தான் அவனை எழுத வச்சுச்சு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் AI டூலு அதெல்லாம் அப்புறம் பெரியது இல்லை, அதுக்கு ஆரம்ப புள்ளி அன்னைக்கே வச்சுட்டாங்க. அப்புறம் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஏன் இப்போ படிக்கிற ஒவ்வொரு இளைஞர்கள் கூட வேலைக்கு போன்ற ஒரு வெறி தான் இவங்க நகர்த்துது. அதுக்கு யார் காரணம் தெரியுமா? நான் ஒவ்வொரு டைமும் கீழே விழுந்தப்ப நீ எந்திரி, உன்னால் முடியும்னு சொல்கிறது என்னோட பாட்டி தான், என்னோட அம்மா அப்பா தான். அந்த ஃபோன் கிடையாது, ChatGPT கிடையாது. அப்படியா? அன்றைக்கி நான் கேட்குறேன், என்னது இது, நான் ரொம்ப லோன்லேயே ஃபீல் பண்ணுறேன். லோன்லேயே ஃபீல் பண்ணுறியா? எனக்கு ரீசன் சொல்லு, நீ எதுக்கு லோன்லேயே ஃபீல் பண்ணுற, உனக்கு லவ் ஃபீலியரான்னு கேட்குது. நம்பிக்கை மட்டும்தான் ஒருத்தர் விழறதுக்கும் காரணம், எழுந்து நிற்கிறதுக்கும் காரணம். ஆண் பெண் இது எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி வேணும். இந்த அன்பை யார் முக்கியமாக தருவாங்க தெரியுமா? பிறந்த குழந்தைக்கு தெரியாது. அதுக்கு என்ன சாப்பிடணும், என்ன துணி உடுத்தணும்னு சொல்லிட்டு எந்த குழந்தைக்கும் தெரியாது. ஆனால் அது ஒரு அம்மாவுக்கு தெரியும். எங்கள் சார் கூட சொல்லியிருக்காரு, இங்கே பாருங்க, குழந்தைங்க அழுத உடனே அம்மாவுக்கு தெரியுமாம்மா அது பசியில் அழுகுதா இல்லை ஒரு எறும்பு கடிச்சு அழுகுதா அப்படின்னு. அது எந்த ஒரு இளைஞர்களுக்கும் தெரியாது, ஆனாலப்பட்ட AI டூலுக்குமே தெரியாது. அதனால் எப்போவுமே என்னைக்குமே அனுபவம் ஒரு மனிதனை செதுக்குங்கிறது
ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் கும்பிட்ற சாமி கூட நம்ம நீங்கள் இந்த இது ரொம்ப நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, மாதா பிதா குரு தெய்வம். இந்த இடத்துல இளைஞர் எங்கே வந்தாங்க ஐயா? இளைஞர்களும் வரல, யாரும் வரல, மாதா தான் வந்தாங்க. அதாவது அம்மா, பிதா, அப்பா, குரு, ஆசிரியர்கள், இது எல்லாமே மனிதர்கள் தான். அவங்கள எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல், எந்த ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட்டும் இல்லாமல் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் முதியோர்களே, அவர்களின் அனுபவம். நன்றி. 7800 அடி உயரத்தில் ஒரு நிலப்பரப்பை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி இராணுவத்தில் நம்முடைய வீரர்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே இருந்தால் நம்ம பாகிஸ்தான் அடிக்கலாம் கீழே குனிஞ்சி. அந்த இடத்த நம்ம விட்டுட்டோம், அவன் அங்கே வந்துட்டானா நம்மளை கேப்சர் பண்ணிடுவான். அங்கே டியூட்டி பார்க்குற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம்தான் அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆளை மாற்றிடுவாங்க. ஏன்னா அங்கே முதல் எதிரி யார் தெரியுமா? அங்கே இருக்கிற குளிர். 2வது எதிரி தனிமை. 3வது எதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தீவிரவாதி. தனிமையில் மனநிலையே உங்களுக்கு மாறிடும். தனிமையாக இருக்கும்போது நீங்கள் நல்லா இளைஞர்கள் தெரியணும் தேசத்தை எப்படி நம்ம வீரர்கள் காவல் காக்காங்கன்னு. பனிப்பாறை -45 டிகிரி. கால் 2 ஷூலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி மாதிரி இருக்கும். கையில் 2 கோடாரியை வச்சு, ஒரு கோடாரி வச்சு பனிப்பாறையில் குத்தி, இன்னொரு பனிப்பாறையில் குத்தி அப்படி மேலே ஏறுவாங்க. கயிறு கட்டியிருப்பாங்க. எல்லோரும் வரிசையாக 1 by 1 மேலே ஏறுவாங்க. எந்த நேரத்தில் பனி புயல் வரும்னு தெரியாது. பனி புயல் வந்து அவங்கள மூடிடும். அவங்க கயிறு வெட்டியிருப்பாங்கல்ல, அதில் ஓரத்தில் நுனியில் ஒரு லைட் எரியும். வெள்ளத்தனையாக மலர் நீட்டாக மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுங்கிற மாதிரி தண்ணி எவ்வளோ மேலே போதோ அதுக்கேற்ற மாதிரி தாமரை மேலே போகிற மாதிரி பனி பொழிய பொழிய அந்த கயிறு மேலே வந்துக்கிட்டே இருக்கும். உள்ளே அவங்கள மொத்தத்தையும் மூடுனா கூட அந்த மேலே இருக்கிற அந்த நுனியில் ஒரு வெளிச்சம் தெரியும். அதை வச்சு தான் கீழே பனி புயல் வந்திருக்கு, உள்ள வீரர்கள் இருக்காங்கன்னு மோப்ப நாய்களுக்கே தெரியும். உள்ளே இருக்கிற வீரர்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? சுற்றிலும் அவங்க தலைக்கு மேலே 10 அடிக்கு பனி இருக்கும். மேலே உள்ள இந்த இடத்த மட்டும் அவங்க வந்து க்ளீன் பண்ணி வைப்பாங்க. இந்த இடத்துல இருக்கிற வெற்றிடத்தில் உள்ள காற்றைத்தான் அவங்க சுவாசிப்பாங்க. அங்கே ஏற்கனவே நீரை தான் நம்ம சுவாசிக்கிறோம். சொல்லப்போனால் அவ்வளோ குளிர் இருக்கும் அங்கே. அதன் வழியாக உள்ளே வரக்கூடிய அந்த ஆக்சிஜனை தான் அவங்க சுவாசிக்கிறாங்க. எப்படின்னா தாயின் வயிற்று குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி பனிப்பாறைக்குள்ளே உறைந்து நம்முடைய பாரத தேசத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய எல்லை சாமிகளை நாம் எல்லோருமே வணங்க வேண்டும் சகோதரிகளே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படி தேச எல்லையை காத்து கொண்டிருந்தோம் நாம். ஆனால் அப்படி நாம் உழைப்பை செலுத்த வேண்டாம். அந்த இடத்துலேருந்து நம்ம வீரர்களை வர சொல்லுங்கள். நாம் ரோபோக்களை அங்கே அனுப்பி ரோபோவை வச்சு அந்த இடத்த கண்காணிக்கலான்னு சொல்லி ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தியது யார் என்று சொன்னால் ஒரு மூத்த விஞ்ஞானி என்று சொல்லக்கூடிய ஒரு முதியவருடைய அறிவு என்பதை நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா? அப்போது அனுபவம் என்பது மிக பெரியது. அந்த அனுபவத்தை இளைஞர்கள் பாடமாக எடுத்துக்கொள்கிற போது இளமையிலேயே அவர்கள் சாதிப்புகிறார்கள். இவங்க ஏற்கனவே ஒரு பாதை போட்டாங்க, அந்த பாதையில் பயணப்படுவது என்பது மிகவும் எளிது. புதிதாக ஒரு பாதையை ஏற்படுத்துவது என்பது கடினம். ஆக உங்களுக்கு முன்னாடியே எவ்வளோ பெரிய பெரிய சாதனையாளர்கள் இருக்கிற போது அந்த மைல்கற்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இளைஞர்கள் முன்னேறுகிறார்கள். உலக செஸ் சாம்பியனாக இளம் வயதிலேயே சாதித்தவர் விஸ்வநாத் ஆனந்தும் இந்த மண்ணிலே தான் இருந்தார். அவரை விட அனுபவ முதிர்ச்சி பெற்றுக்கொண்டு அவர் வயதிற்கு முன்பே சாதித்த குகேஷும் இந்த மண்ணிலே தான் இருக்கிறான். அவருடைய வயதிற்கு முன்பே அனுபவ அறிவை பெற்றுக்கொண்டு மிக சிலம் வயதிலேயே உலக செஸ் சாம்பியனை தந்திருக்கதும் இந்த பாரத தேசம் என்று சொன்னால் தேசத்தின் வெற்றிக்கு எது காரணம் என்றால் இளைஞர்களிடத்தில் இருக்கிற அந்த அனுபவ முதிர்ச்சி தான் உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். அதற்கு முதியவர்களும் தேவை. அவர்களின் அனுபவத்தை எடுத்தால் இளைஞர்கள் நிச்சயமாக சாதிப்பார்கள் என்பதையே இந்த ஆயுத பூஜை பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.